நாளைக்கு நடக்க போற டிராமாவுல யார் யார் என்னவா நடிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம் டீச்சர். எங்க லட்சுமி, நீ என்னவா நடிக்க போற? நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடினாங்களே ஜான்சி ராணி, அந்த ஜான்சி ராணியா நான் நடிக்க போறேன் டீச்சர். வெரி குட். ஓகே. சரவணா, நீ சொல்லு. டீச்சர், நான் தியாகி திருப்பூர் குமரன் தான் நடிக்க போறேன் டீச்சர். குட். ஓகே. ராஜா, நீ என்னவா நடிக்கிற? நான் டாக்டரா நடிக்கிறேன் டீச்சர். டாக்டர் நடிக்க போறியா? ஆமாங்க டீச்சர், நான் டாக்டர் ஆகணுங்கிறது தான் எங்க அம்மாவோட ஆசை. என்னை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி இப்படி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களும் டிராமா பார்ப்பாங்க. நான் டாக்டரா நடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சின்ன வயசுல அம்மா மேல இப்படி ஒரு பிரியமா? கொடுத்து வச்ச அம்மா. எங்க மணி நேரத்துல பையன் ஸ்கூல் டிராமால நடிக்கிறான்ல, பார்க்க போறேன். மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா எழுந்துறீங்கம்மா, டாக்டர் வராரு. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? என்னால ஒரே காய்ச்சல் டாக்டர். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் ஒரு மருந்து எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க, சரியா போயிடும். சரிங்க. நன்றி டாக்டர். இதெல்லாம் வேணாம்ப்பா. உங்க அம்மா மாதிரி நான் 10 அம்மாக்கு உதவி செஞ்சா எங்க அம்மா நல்லா இருப்பாங்க. ஐயோ, மழை வந்துருச்சு. சீக்கிரம் நட, வீட்டுக்கு போயிடலாம். எதுக்குமா துணி பிடிக்கிற? நீ நனைஞ்சா ஜுரம் வந்துரும்ல. அப்ப உனக்கு? நான் அம்மா தானேடா, நனைஞ்சா பரவாயில்ல. என்ன தூக்கிக்கோயேன். எதுக்குடா? தூக்கிக்கோயேன். எதுக்கு? தூக்கிக்கோயேன் சொல்றேன். சரி. எங்க அம்மா நினைக்கூடாதுல்ல. ஓ பக் பக் பக்கும் பக்கும் மாட புறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 ஜீவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு இருக்க? நான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? இங்க வாரத்துல ஒரு நாள் தான் சந்தை. வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாமும் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் ஒரு விஷயம். என்ன? இத்தனை நாளா நான் சந்தைக்கு தனியா தான் போயிட்டு வருவேன். ஆனா இப்போ உங்க துணை தேவைப்படுது. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். வருவேன். ஆனா இந்த சந்தைன்னா ஒரே சத்தமா கசகசன் கூட்டத்தோட இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. நீ போயிட்டு வந்துரு. நான் இந்த புறாவுக்குலாம் தீனி போட்டு ஆட்டுக்கு தடை கொண்டு வந்துடுறேன். சரி, நான் போறேன். ஆனா தாத்தா வர்ற நேரம் இது. உங்ககிட்ட என்னமோ நிறைய பேசணும்னு என்கிட்ட சொன்னாரு. எது? தாத்தா கூட தனியா பேசணுமா? அதை விட நான் உங்க கூட சந்தைக்கு வருவேன், இல்ல பாகிஸ்தான் சண்டைக்கே போவேன். தாத்தா வரத்துக்குள்ள ஓடி. மார்க்கெட் சூப்பரா இருக்கு. இந்த ஊருக்கு இதுதான் சூப்பர் மார்க்கெட்டா? இன்னைக்குதான் இப்படி ஒரு நல்ல மார்க்கெட்டே பாக்குறேன். இந்த அம்மா கிட்ட எதுவுமே வாங்க கூடாது, ரொம்ப கொள்ளையடிப்பாங்க. அது அந்த கடை பாருங்க, அந்த அம்மா கிட்ட பொருள் நல்லா இருக்கும், விலையும் கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கும், நீங்க குடிங்க. அது இளநீலாம் வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கேன். என்ன பிரச்சனை? அது எஸ்எஸ்எல்சி ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன், பியூசி கூட ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாஸ் பண்றதுக்கு நமக்கு வசதி இல்ல. என்ன பண்றதுன்னு புரியல. எதுக்கு பாஸ் பண்ணும்? எல்லாரும் சகஜமா பாஸ் பண்றதா, ஆனா எனக்கு மட்டும் ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி சொல்றதுன்னே தெரியல, இடமும் கிடைக்க மாட்டேங்குது. அங்க பாரு, சின்ன பையன் ஈஸியா பாஸ் பண்ணிட்டான். ஐயோ, இந்த சண்டை எப்படி? அதோ அங்க செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு, அதை நான் பசுமையாக்கிட்டு வந்துடுறேன். நீ இந்த பக்கம் போயிட்டாரு, நான் பின்னாடியே வரேன். நான் வரேன். என்ன மாலையை கழட்டிட்டியா? ஒரு அழகான குட்டியை பார்த்தா என் குட்டியான மாலை போடுறது வழக்கம். என் குட்டியான மாலை போட்ட பொண்ணுக்கு குட்டி கொடுக்கறது என்னோட பழக்கம். எப்படி
எப்படி வசதி போலாமா? கந்தை பரசகா, முதல்ல தமிழ்ல பேசு. ஓ, தமிழனுக்கும் பிரச்சனையா? மனுஷனுக்கு மிருகத்துக்கும் தான் பிரச்சனை. இதுவரைக்கும் என் தோள் மேல யாருமே கை வச்சதே இல்ல. ஆனா நீ ஆழம் தெரியாம காலை விடுற. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. நான் ஆழம் தெரியாம கால விட மாட்டேன். நீதான் ஆள் தெரியாம மோதிட்ட. நான் வாழ்க்கையில எதிர் நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவன் என்கிட்ட நீச்சலை பத்தி பேசுறியா? ராஸ்கல். துவச்சிட்டீங்களே அந்த ரவுடிய. இந்த ஏரியாவுல அவனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. நீங்க சர்வ சாதாரணமா அடிச்சிட்டீங்களே. அது என்னவோ தெரியல, உன் மேல ஒருத்தன் கை வச்சான உடனே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எங்க இருந்தா எனக்கு அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. நர்மதா, என்னாச்சு? ஏங்க இனிமே இந்த ஸ்டேஷன்ல ரயிலே வராதுன்னு சொன்னா சொன்னா நீங்க ஊருக்கு போக மாட்டீங்க, என் கூடவே இருப்பீங்க, என்ன உங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவீங்க. நானும் உங்களை இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்து இந்த 4 நாள்ல பல வருஷம் பழகின மாதிரியும் உங்க கூடவே இருக்கணுங்கிற மாதிரியும் என் மனசு நினைக்குது. இதையோன்னு ஒண்ணு இருக்கிறதே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உங்களை பிரிஞ்சனால இருக்க முடியாது. நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம் வானத்தை விட விசாலமானது, கடலை விட ஆழமானது, பூமியை விட ரொம்ப பெருசு, புயலை விட வேகமானது. சுருக்கமா சொன்னா நான் உங்களை நேசிக்கல, சுவாசிக்கிறேன். ஏன் பேச இருக்கீங்க? நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீ பேசிட்டு இருக்கும்போது என்னால எப்படி பேச முடியும்? என் யோசனை எல்லாம் எத்தனை மாசம் உன்னை காக்க வைக்க போறணும்னு தான். எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களை சந்திச்சனோ அதே பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். காஃபி.
ராஜா இன்னைக்கு ஊருக்கு போற நாளாச்சு. எங்க போற ராஜா 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 எஸ் மேடம். இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியா ஒரு பெட் 2 பில்லோஸ் பேக் நீ பண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுற. இப்பவே பெட் தலகாணி எல்லாம் எதுக்கு? ஐயோ உங்களுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. நீங்க பேக் Okay, பண்ணுங்க. madam. மா இங்க பார். சீக்கிரமா வாயா. மெதுவா மெதுவா வை. கார்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டியா? எடுத்து வந்துட்டேன். வேற ஒன்றும் பாக்கி இல்லையே. சீட்டு தான் இருக்கு, எடுத்து வரட்டுமா? வயசுக்கு மீறின குசும்பியா உனக்கு. இந்தா, 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாங்கிறதே சேஞ்ச் தான். இனிமே நமக்கு எல்லாமே டாலர் தான். டாலரா? அதெல்லாம் பொம்பளைங்க கழுத்துல போடுறதுயா? பொம்பளைங்க கழுத்துல போடுறதா? அமெரிக்கன் டாலரை பத்தி உனக்கு தெரியாதுமா? போர் ஃபெலோ. எல்ஐசி மாதிரி இருக்க என்னன்னு பாக்குறியா? ஃபேன். நானே முதல்ல இது எல்ஐசி தான் நினைச்சேன். அப்புறம் தான் அவன் எனக்கு சொன்னான், அமெரிக்கால இருந்து உன் மருமக கொண்டு வந்தது. இப்போ இந்த மாமியாருக்கா கொடுத்துட்டு போறா. எதுக்கு தெரியுமா? நீ உன் பையனை அவளுக்கு கொடுக்க போறியே, அதுக்காகத்தான். அது மட்டும் இல்லம்மா, இது நிறைய புடவை, தலகாணி, பெட்டு எல்லாமே உனக்கு தான். எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. கிளீன் எல்லாமே உனக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கா. இப்படிப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்காக உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஹலோ, கேசி பிரான்ச். ஆமா, இது உங்க சொந்த பேங்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? பிரான்ச் இல்ல, இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க்னு காலையில ரேடியோல சொன்னாங்க. சும்மா அதனால இருக்க. தான் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. உட்காருங்க மேடம். என்ன வேணும்? ஒரு 50,000க்கு டிராஃப்ட் எடுக்கணும். யார் பேருக்கு? தாயம்மா. எதுக்கு எங்க அம்மா பேர்ல டிராஃப்ட் எடுக்கிற? இத பாருங்க, நீங்க டாக்டர் ஆகுறத மட்டும் பாருங்க. உங்க அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. உன் வருங்கால மருமக என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? அந்த நர்மதா, டாக்டர் ஆக வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு, உங்க அம்மாவை கவனிச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னதுன்னு சொன்னா. நீ ஏதோ சொல்ல முயற்சி பண்ற, ஆனா உன்னால முடியல. ஒரு ஷார்ட் பீரியட் தான் இந்த ப்ராப்ளம். கூடிய சீக்கிரமே நம்ம அந்த பொண்ணு மூலமா அமெரிக்காவுக்கு போறோம். அங்க போனது உனக்கு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறமா நீ பேச போற. 24 மணி நேரம் அந்த பொண்ணை பத்தி பேச போற. ஒரு குட் நியூஸ். என்ன? அமெரிக்கா போறதுக்கு உங்களுக்கு விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோமே, அது கிடைச்சிருச்சு. அப்படியா? நம்ம டிக்கெட்ஸ் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பதான் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நெக்ஸ்ட் வீக் நாம அமெரிக்காக்கு போறோம். நீங்களும் என் கூட வரீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப ஒண்ணும் பண்ணல. முதல்ல இந்த விஷயத்தை எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன். அப்புறமா வந்து பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும்னா இந்தியால இருக்கவங்க மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்கவங்க கூட நல்லா இருக்கணும். ஏன்னா நான் இப்ப அமெரிக்காவுக்கு போறேன். என்னடா முதல் கடவுள்கிட்டயே கடைசியா சொல்றேன்னு நினைக்காத. போகும்போது சொன்னா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால இப்ப வந்து சொல்றேன். எங்க அம்மா அமெரிக்கா கூட்டு போய் அவங்க உடம்பு குணமானதுக்கு அப்புறம் அங்க இருக்க உங்க கோயிலுக்கு நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன். அம்மா இங்க கூட்டு வந்து அவங்க கையால இங்க ஒரு தேங்காய் உடைக்கிறேன். போதுமா? மட்டுமா? பார், நான் ஊர்ல இல்லைங்கிறதுக்காக அசால்ட்டா இருந்துடாத. எல்லாரும் கவனமா பாத்துக்க. மட்டுமா? அக்கா அம்முக்குட்டி, அங்கிள் அமெரிக்காவுக்கு போறான் தெரியுமா? பேசுறது நல்லா தான் இருக்கு, ஆனா செய்யறதுதான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதோ புள்ள அம்மா அமெரிக்கா கூட்டு போகுது நினைச்சு நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அதோ பார், இந்த வண்டி இங்க வந்திருக்கு. அது என்கிட்ட கேட்காதப்பா, அங்க கேளு. என்ன சார் வேணும்? ஒண்ணும் இல்ல, தாயம்மான்னு ஒரு அனாதை. அனாதையா? ஆமா, அவங்கள அனாதை இல்லத்துல சேர்த்துக்கணும்னு நர்மதாங்கிறவங்க 50,000 ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. அதுல எந்த ஒரு பெரிய சிக்கல் தான், அவங்க அனாதான்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டாங்கன்னு. நான் யாராத்தையும் இப்ப கேட்டு பாக்குறேன், ஒருத்தர் கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் விவரமான ஆள் மாதிரி தெரியுது. நீங்க தான் ஒரு கையெழுத்து போடுங்களா, அந்த அம்மா அனாதான்னு. தாயம் அனாதன் யாரையா சொன்னது? நர்மதாங்கிற பொண்ணுதாங்க. அவங்க அனாதான்னு சொல்லி 50,000 ரூபாய் பணமும் கட்டிட்டாங்க. எங்க ஆளுங்க வேற 2 பேர் கூட்டு வர போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் கையெழுத்து வாங்கி ஆகணும். ஐயோ, அவங்க யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க. அந்த அம்மா வரட்டும் பாப்போம். அப்படியா? அப்ப நீ கையெழுத்து போட வேணா, நான் வேற யார்ட்டையா கையெழுத்து வாங்கிக்கிறேன். அந்த அம்மா அனாதான்னு.
என்னங்க? என்னங்க வா? நான் உயிரோட இருக்கும்போது எங்க அம்மா எப்படி அனாதையாக முடியும்? இல்ல, எங்க அம்மா எப்படி அனாதையாக முடியும்? நீ முதல்ல அமெரிக்கால இருந்து வரேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் படிச்ச படிப்பெல்லாம் மறைச்சிட்டு உங்க வீட்டுல ஒரு டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். நீ என்ன எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தினாலும் அவ்வளவுக்கும் பணிஞ்சு போனேன். அதுக்கெல்லாம் ஒரே காரணம், என்னைக்கா ஒரு நாள் அவங்களோட அமெரிக்காவுக்கு வந்து எங்க அம்மாவை குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான். கடைசியில உன் பணக்கார திமிர காமிச்சிட்டே. எங்க அம்மாவை அனாதாசிரமத்துல சேர்க்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில கூட ஒரு பேஷண்ட கவனிக்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஆனா நீங்க எங்க அம்மாவுக்காக 10 பேரையும் 50,000 ரூபாய் பணத்தையும் வீசிருக்கீங்க. அவங்க எல்லாம் எங்க அம்மா ஒரு பேஷண்டா தான் பாப்பாங்களே தவிர என்னால மட்டும்தான் எங்க அம்மாவை ஒரு அம்மாவை பார்க்க முடியும். உங்களுக்கு பங்களா, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாமே இருக்கு. ஆனா எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எல்லாமே என்ன டாக்டரா பார்க்கணுங்கிறதுக்காக தான். எங்க அம்மா ஆசைப்பட்டபடி நான் டாக்டர் ஆகாட்டி கூட பரவாயில்ல. ஆனா எங்க அம்மா விட்டுட்டு எப்பவுமே எங்கேயுமே என்னைக்குமே என்னால வர முடியாது. இத்தனை நாள் என்கிட்ட பேசுனது, பழகுனது எல்லாமே உங்க அம்மாவுக்காக தானா? என் மேல பிரிய வச்சிருந்தது அதெல்லாம் பொய்யா? பொய் இல்ல, உண்மை. ஆனா எங்க அம்மா விட்டுட்டு உன் கூட என்னால அமெரிக்காவுக்கு வர முடியாது. உலகத்துல எந்த திசையில இருந்து காத்து அடிச்சாலும் நான் சுவாசிக்கிறது என்னமோ எங்க அம்மாவோட மூச்சு தான். வரேன். உலகத்துல எந்த திசையில இருந்து காத்து அடிச்சாலும் நான் சுவாசிக்கிறது என்னமோ எங்க அம்மாவோட மூச்சு தான். ராஜா, பொண்ணுங்களை பத்தி நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த நர்மதா என்கிட்ட வந்து பேசிட்டு போனா. உன்னை டாக்டர் ஆக்கி உன் கையால மருந்து சாப்பிடணும்னு நினைச்ச உங்க அம்மா நிலைமையை பாத்தியா? உங்க அம்மாவும் குணமாகல, நீயும் டாக்டர் ஆகல. இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்ல, கடைசி சந்தர்ப்பம் கூட. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு உங்க அம்மாவை கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறதை விட நீ ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட போனீனா உங்க அம்மா சாகுற வரைக்கும் இல்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாவதே இருப்பாங்க. நீ இன்னைக்கு அந்த பொண்ணு கூட அமெரிக்காவுக்கு போனா நாளைக்கே வந்து உங்க அம்மாவை பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா பாதுகாப்பும் அந்த பொண்ணு செஞ்சு வச்சுட்டு தான் உன்னை அவ கூட கூப்பிடுறா. அந்த பொண்ணு சொன்னதுல தப்பே இல்லப்பா. ஏன்னா உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்து முடிஞ்சு போன வயசு. ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் வாழ போற வயசு. அதை வீணாக்கிடாத. அவங்க இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. உனக்காக அவ ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருப்பா. யோசனை பண்ணாத, புறப்படுப்பா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அவ்வளவு பேசினவன் நிச்சயம் வரமாட்டான். நீ உள்ளவா. வரமாட்டாம்மா, நீ உள்ளவா.
அம்மா. என்னை அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே வந்து நான் போயிட்டுனா இல்லையான்னு பாக்குறியம்மா. உன்னால எப்படிம்மா என்ன பிரிஞ்சு தனியா இருக்க முடியும்? உன்னை அமெரிக்கா கூட்டு போற சக்தி எனக்கு இல்லம்மா. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை இங்கேயே வச்சு காப்பாத்துறம்மா. நான் நினைச்சா பரவாயில்லம்மா, நீதாம்மா நினைய கூடாது.